எல்லா புகழும் இறைவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் சுல்தானா பர்வீன். சிந்தனைக்காக உங்களோடு சில நிமிடம். ஒரு ஊர்ல எதையுமே பார்த்த உடனே எடை போடக்கூடிய 3 நண்பர்கள் இருக்கிறாங்க. அந்த 3 பேருக்குமே ஒரு பெரிய ஞானியை பார்ப்பதற்கான வாய்ப்பு கிடைக்குது. அந்த ஞானியினுடைய சிறப்பு என்ன அப்படிங்கறத தெரியாமலே அந்த 3 பேரும் அவரை சாதாரணமா எடை போடுறாங்க. அவரை சவாலுக்கு கூப்பிடுறாங்க. அவர்களுடைய அந்த சவாலை அந்த ஞானி ஏற்றுக்கொள்கிறார். ஆனா சில விதிமுறைகளை சொல்றார். நான் உங்களுக்கு ஒரு சம்பவத்தை நான் சொல்லுவேன். அந்த சம்பவத்தை நீங்க யூகிச்சு அதற்கான சரியான பதிலை நீங்க எனக்கு சொல்லணும். ஒரு அதிசய கம்பளத்துல தான் நீங்க உட்காரணும். நீங்க சரியா பதில் சொல்லிட்டீங்கன்னு சொன்னா அந்த கம்பளம் உங்களுக்கு தங்க காசை பரிசா கொடுக்கும். ஒருவேளை நீங்க தவறா பதில் சொல்லிட்டா அந்த அதிசய கம்பளத்துல இருந்து ஒரு மாயத்தேள் உங்களை கொட்டும்னு சொல்றார். விதிமுறைகள் எல்லாம் ஏற்றுக்கொண்ட பின்னாடி அந்த சம்பவத்தை அந்த ஞானி சொல்ல ஆரம்பிக்கிறார். ஒரு அடர்ந்த காடு, காட்டுக்குள்ள ஒரு மான் குட்டி போடுது. குட்டி போட்டதற்கு பின்னாடி அந்த குட்டிகளுக்கு உணவு கொடுக்கணுங்கிறதுக்காக இரையை தேடி அம்மா மான் போகுது. இரையை தேடி போன அந்த அம்மா மான ஒரு வேட்டைக்காரன் கொன்னுடுறான். அம்மா வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகிறதுனால குட்டி மான்கள் சத்தம் போட ஆரம்பிக்குது. அந்த சத்தத்தை ஒரு நரி கேட்குது. குட்டி மான்களுடைய சத்தம் ஒரு நரிக்கு கேட்ட உடனே அந்த நரி குட்டி மான்களை சாப்பிட்டுருது. குட்டி மான்கள்னு கூட பார்க்காம இரக்கமே இல்லாம சாப்பிட்டு அந்த நரியை தூரத்துல இருந்து ஒரு சிங்கம் பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த கோரமான சம்பவத்தை செஞ்ச அந்த நரி மேல கோபப்பட்டு சிங்கம் அந்த நரியை கொன்னு சாப்பிட்டுருது. இந்த சம்பவம் அந்த வேட்டைக்காரனுக்கு தெரியுது. ஒரு அம்மா மான கொன்னது மட்டுமல்லாம அதனுடைய குட்டிகளும் சாவதற்கு நான் காரணமா இருந்துட்டேன்னு மன சங்கடத்துல நடந்த இந்த எல்லா சம்பவத்தையும் எழுதி வச்சுட்டு தன்னுடைய குடும்பத்தார்களுக்காக ஒரு கடிதத்துல எழுதி வச்சுட்டு வேட்டைக்காரன் தற்கொலை செஞ்சுக்கிறான். இதுதான் அந்த சம்பவம். இதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு அந்த 3 பேரை பார்த்து ஞானி கேட்கிறார். இந்த 3 பேரும் தான் பார்த்த உடனே எடை போடுறதுல திறமசாலிகளாச்சு. அவர்களுடைய திறமையில நம்பிக்கை வச்சு 3 பேரும் அவர்களுடைய வியூகத்தை சொல்றாங்க. ஒருத்தர் அவருடைய அனுமானத்தை இப்படி சொல்றார். பாவம் பார்க்கக்கூடிய தொழில் இல்லைங்க வேட்டையாடுற தொழில். அந்த வேட்டைக்காரன் செஞ்சாதான் தப்பு அப்படின்னு அவருடைய வியூகத்தை சொன்ன உடனே அந்த வியூகம் தப்பு அப்படிங்கிறதுனால தேள் அவரை கொட்டுது. 2வதா இருக்கிறவர் அவருடைய அனுமானத்தை இப்படி சொல்லுகிறார். அம்மா மானு உணவை தேடி போனது தப்பு கிடையாது. அது அந்த குட்டி மான்களுடைய தப்பு கிடையாது. ஆனாலும் குட்டி மான்கள் சத்தம் போடாம இருந்திருந்திருக்கலாம் அப்படின்னு அவருடைய அனுமானத்தை சொன்ன உடனே அந்த அனுமானமும் தப்பு அப்படிங்கிறதுனால தேள் அவரையும் கொட்டிடு. 3வதா இருக்கிறவர் அவருடைய அனுமானத்தை இப்படி சொல்லுகிறார். சிங்கம் என்ன பெரிய நாட்டாமையா? நரி குட்டிகளை சாப்பிடுறதுனால சிங்கத்துக்கு என்ன வந்தது? சிங்கம் செஞ்சது தப்பு அப்படின்னு அவருடைய அனுமானத்தை சொல்லுகிறார். அந்த அனுமானமும் தப்பு. அவரையும் தேள் கொட்டிடு. இப்ப 3 பேரும் அந்த ஞானியை பார்த்து கேட்கிறாங்க, அப்ப எதுதான் சரியான பதில்? ஞானி சொன்ன பதில் எது? இயற்கையினுடைய செயலும் அதனுடைய விளைவுகளும் தான் சரியானது, மற்ற எல்லா அனுமானங்களும் தப்புன்னு சொல்றார். இயற்கையினுடைய கணக்குப்படி குடும்பத்துல அந்த தலைவனை இழந்து அந்த குடும்ப மக்கள் வாட வேண்டும் என்பது விதி. அது இறைவனுடைய நாட்டம். அதற்காகத்தான் பின்னாடி நடந்த எல்லா சம்பவங்களும் மரணங்களும். ஆக எந்த ஒரு செயலை நீங்க எடுத்துக்கிட்டாலும் எந்த ஒரு விஷயத்திற்கு பின்னாடியும் மறுபக்கம்னு ஒண்ணு இருக்கும். அதை பார்க்காம எதையுமே நாம எடை போடக்கூடாது அப்படின்னு அந்த ஞானி சொன்ன உடனே அந்த 3 பேருமே அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காங்க. நம்மள நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு அதுதானே. ஒன்றும் இல்லைங்க, நம்ம வேலை பார்க்கக்கூடிய இடமா இருக்கட்டும், தொழில் செய்யக்கூடிய இடமா இருக்கட்டும், படிக்கிற இடமா இருக்கட்டும், இல்லை அக்கம் பக்கத்துல யாராவது ஒரு நபரை பத்தி ஒரு விஷயம் நமக்கு தெரிய வருது அப்படின்னு சொன்னா உண்மையிலுமே அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குமா, அந்த விஷயத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய மறுபக்கம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்காம எடை போடக்கூடிய குணம் உங்ககிட்ட இருக்குதுன்னு சொன்னா அது பாராட்டப்பட வேண்டிய குணமோ அல்லது பெருமைப்பட வேண்டிய குணமோ கிடையாது. அஸ்ஸலாமு அலைக்கும்.